ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக்ஸ் ட்ரைவிங் 3Dயில் நான் மறுபடியும் இந்தியன் பைக்ஸ் ட்ரைவிங் 3Dக்கு விளையாட வந்துட்டேன். ஸோ இந்தியன் பைக்ஸ் ட்ரைவிங் 3D ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக்ஸ் ட்ரைவிங் 3Dயில் ஒரு மோடை ஏற்றிட்டேன். எப்படியோ ஒரு வழியாக விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு மோடை ஏற்றிட்டேன். இப்போ நம்ம அது எங்கே இருந்தால் போய் பார்க்க போகிறோம். ஸோ ரோஹித் பாய் அவரோட சேனல்லே இந்த லிங்க்லாம் கொடுத்துருந்தாரு. அது எப்படியோ கஷ்டப்பட்டு ஏற்றிட்டேன். இது நான் நேற்று ரெக்கார்ட் பண்ணுது. நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி நேற்று தான் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ நான் இன்றைக்கி போடுறேன் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து. இன்றைக்கினா இப்போ எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக்ஸ் ட்ரைவிங் 3Dயில் விநாயகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நான் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களையும் நான் கூப்பிட்டு போகிறேன். அதுக்காகச்சும் ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. இல்லை இந்த மாதிரி தான் கார் கவுரும். கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தானே மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சின்னு சொல்கிறேன். ஓகே. ஏண்டா எனக்குனே வரீங்களாடா? என்னடா இது? ஏன்டா ஆடி விட்ருவோம் பார்த்துக்க. எல்லாம் எனக்குனே வரீங்க. இப்போ தான்டா விநாயகர் கோயில் போகிறேன். உங்கடா ஏதோ வெள்ளை கலர் வந்துச்சு. இன்ஜின் பாட்டே போச்சா? சோனமுத்தா போச்சா? நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனால் இந்த ட்ரெயின் கிட்டே வந்துடணும். ஜுராசிக் பார்க் கிட்டே எல்லாம் ட்ரெயின் கிட்டே ஏதோ ஒன்று சொல்லலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் கிட்டே போயிடும். புறா தம்பி பிரேக்க எப்பா நல்ல வேலை தப்பிச்சேன். சரி இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ரோடை திருப்பிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கேயே ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னா புதுசாக ஒரு ரோடு வரும். புதுசாக முன்னாடிலாம் இந்த ரோடு இருக்காது. இந்த மாடு ஏற்றினால புதுசாக ஒரு ரோடு வருது. ஐயோ ஸ்டார்டிங்லேருந்தே லேக் ஆகிட்டுருக்கு. இது என்னாச்சுன்னு தெரில. எங்கடா இன்ஜின் பட்டு இருந்துச்சு, ஆனால் கருப்பு கலர் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? வேணா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அந்த லேக் ஆகல, என்னால் காமிக்க முடியல கரெக்டாக. சரி போவோம். ஒரே அர்ஜுனரி என்னது வேலைக்கு போங்கடா. அதுதானே ரெஸ்பாண்ட் ஆகல, இதெல்லாம் ரெஸ்பாண்ட் ஆகுதுல்ல. போங்கடா. சும்மா அது ரெஸ்பாண்ட் ஆகலை, இது ரெஸ்பாண்ட் ஆகலன்ட்டு. ஐயோ கண்ட்ரோல் மீறி போயிட்டுருக்கு கார். எங்கெல்லாம் அங்கே திருப்புறேன், இங்கே திருப்பணும்டா. ஐயய்ய ஒரே கடுப்பாக இருக்கு கைஸ். சரி வாங்க போவோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம். ஐயோ விநாயகர் சதுர்த்தி கோயிலுக்கு போகிறோம். எந்த கொலையும் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டேன். விநாயகர் கோயிலுக்கு போகிறேன். அதுவும் விநாயகர் சதுர்த்தி வேறு. எந்த கொலையும் பண்ண பார்த்தா எனக்குனே வாங்கிட்டுறானுங்க. ஆனால் போங்கம்மா, நல்லா பறந்துடுச்சு. போங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு சொன்னால் பறந்தே போயிடுச்சு. பறந்து போய் எங்கள் அந்த காக்கா கூட சுற்றிட்டுருக்கு. சரி நம்ம போவோம் விநாயகர் கோயிலுக்கு. இப்போ நீ எதில் போகணுன்னா கவுர்னேன். அப்பா நல்ல வேலை வந்துட்டேன். எவ்வளோ தூரம் தாண்டா போகணும்? நானும் போயிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்குது. சப்பா முடியலடா, முடியவே இல்லை. எங்கடா கேதா இதோ வந்துச்சு பார்த்தீங்களா? புறாடே இதே இல்லை. பிரேக்கப் போடுறா. அப்பப்பா பிரேக் வேறு ரொம்ப லூஸாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு டைட் பண்ணணும் கைஸ். அப்புறமா இப்போ நம்ம விநாயகர் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போகணும். சரி போவோம். ஏன் எங்கடா விநாயகர் கோயிலை காணோம்? ஓ அப்படி வர. எப்படி இந்த திருப்பதி மலை, சபரிமலை இதெல்லாம் எப்படி கோயிலெலாம் மலை மேலே வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம ரோஹித் கேமிங் பைக் பண்ணியிருக்காரு. ஆஹா ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். சரி வாங்க நம்ம போவோம். இந்த மலையில் மலை ஏறி 7 மலை தாண்டி விநாயகர் பார்க்க போகிறேன். இப்படி ஒரு பாட்டு இல்லை, அது நானே பாடுறேன். அம்மே ஐயோயோ மலையை விட்டு கீழே விழுந்துடாது. அப்பா நல்ல வேலை. மலையை விட்டு கீழே இருந்தால் அந்த காரோட படிக்கட்டு. அப்பா நல்ல வேலை. பேசிக்கிட்டே போய் படிக்கட்டில் ஏறிப்பேன். ஏன்னா இது படிக்கட்டு, நம்ம நடக்கணும். இல்லைன்னா விநாயகர் கண்ணை குத்திடுவார். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பண்ணி விட்ருவார் கோவத்தில். இது படிக்கட்டு, நம்ம ஏறணும். இது பண்ண இதில் ஏறுறா. நம்ம இதில் ஏறணும். கார்லலாம் போனால் விநாயகர் நம்ம கண்ணை குத்திடுவார். அதனால தான் நான் ஏறி போகிறேன். டண்டை ஏறிப்போ 7 படிக்கட்டு
போ 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 டேய் போடா ஏய் போடா அப்பா வந்துட்டான் அதெல்லாம் ஏதோ ஒரு வாயில் ஓன்னு சொன்னோடனே போயிட்டான் போடா 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 இப்படி தான்டா அப்படியே போ அப்படியே போ அப்படியே போகிற அப்படியே போ அப்படியே போகிறேன் அப்படியே போ ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான் சரி கைஸ் போவோம் போடே டக்குன்னு தான் போயேன்டா எவ்வளோ எனக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் வாடா 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 செல்லா குட்டி வந்துட்டியாப்பா வா 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 போவோம் 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 விநாயகரை பார்க்க போவோம் 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 விநாயகரை பார்க்க போவோம் விநாயகர் 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 ஓகே வாங்க என்னடா பெட்டிக்குள்ளே மூடி இருக்கா இல்லை திறந்து இருக்கா விநாயகர் தான் இல்லையா அதுக்குள்ளே இன்னுமே புரியல விநாயகரே எங்கே இருக்கீங்க விநாயகரே காணோம் அது விநாயகரே காணோம் இருங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே போடா உள்ளே போயிட்டான் உள்ளே ஓகே ஏய் இது வேற ஒன்று டே அதான் ரெஸ்பாண்ட் ஆகலை இந்த கேம் ரெஸ்பாண்ட் ஆகுதுல்ல என்னடா இது விநாயகரே காணோம் விநாயகரே எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க விநாயகர் வந்துட்டாரு நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இவனும் டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கான் நீங்களும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க ஒரே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபு ஷேரு லைக்கு கமெண்ட்டு எல்லாத்தையும் பண்ணி விடுங்க அப்புறம் என்னோடய பக்தி உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா லைக்கு கமெண்ட்டு ஷேரு சப்ஸ்கிரைபு அப்புறம் அந்த பெல்லை வந்து தட்டி விட்ருங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோடய பக்தி எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் அவ்வளோதான் என்னோடய பக்தி வேணா நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு உங்களோட பக்தி இருக்கும் ஓகே நான் போகிறேன் விநாயகரை பார்த்தாச்சு ஏ இங்கே பாருங்கள் இப்போ விநாயகரை பக்தி உங்களுக்கு எப்போவுமே இருக்குன்னா நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்புறம் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் போடணுமா இதெல்லாம் பண்ணால்தான் உங்களுக்கு வந்து விநாயகரோட பக்தி கிடைக்கும் ஸோ இதெல்லாம் மறக்காமல் பண்ணி விட்ருங்க அப்போ தான் உங்களுக்கு விநாயகரோட பக்தி கிடைக்கும் சரி இருங்க நம்ம லாஸ்ட்டாக இந்த கோவிலோட லுக்கை பார்த்துடலாம் இது அப்படியே ஒரு தம்ப்நெயிலுக்கும் வச்சுக்கலான்னு இருக்கேன் பார்க்கலாம் எது நான் வைக்க போகிறேன்னு தெரில விநாயகர் கோவில் தான்யா ஏதோ வெள்ளை கலர் தான் பறந்துட்டுருக்கு அது என் ஃபோனில் தெரிஞ்சா அதில் மழை பெய்தோ ஏதோ ஒன்று சரி ஓகே கைஸ் நம்ம பை